கமலாலயத்தில் எழுதி தரும் அறிக்கையை அதிமுக லெட்டர் பேடு எழுதி படிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மத்திய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த இபிஎஸ்ஐ சாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எதையாவது படிச்சாதானே இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒரு படி மேல போய் பாஜக சங்கிகளை கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. 100 நாள் வேலை திட்டத்தில் 88 விழுக்காடு பயன்பெறுவது கிராமப்புற பெண்கள் தான். பாஜக அரசின் புதிய திட்டத்தால் பெண்களுக்கு 45 நாட்களாவது வேலை கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவுடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா? சொன்ன ஷாக் ஆகிடுவேன். 88% பெண்கள் தான். பெண்களுக்கு வாழ்வளித்த இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க. இது போதாதுன்னு புது திட்டத்துல நிதிச்சுமையும் மாநிலங்களுடைய தலையில கட்டிட்டாங்க. இதுவரை கிடைச்ச 40 சொச்ச நாள் கூட இனி வேலை தெரியாத கிடைக்குமான்னு தெரியாத நிலையில நாம இருக்கோம். பல்லடத்தில் கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்தால் சங்கிகளுக்கும் அடிமைகளுக்கும் இன்னும் 10 நாட்களுக்கு தூக்கம் போய்விடும். மகளிர் அணி இருக்கும் வரை தமிழகத்தை யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கை. இந்தியாவிலேயே அதிக பெண்கள் வேலை செல்வது தமிழ்நாட்டில்தான். புதிதாக தொடங்கியுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 56 விழுக்காடு பெண்களால் தொடங்கப்பட்டது என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பெருமிதம். அதிமுக ஆட்சி குறித்து பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை. சிறந்த ஆட்சிக்காக மத்திய அரசு பலமுறை விருதளித்திருக்கிறது. திமுக அரசு விருது பெற்றதுண்டா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு வளமாக இருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். ஆனால் இன்றைய திமுக ஆட்சியில் ஒரு குடும்பம் மட்டும்தான் வளமாக இருப்பதாக விமர்சனம். வடமாநில இளைஞரை சிறார்கள் அறிவாளால் சரமாரியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். படிக்கும் புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தி வந்திருப்பது வெட்க கேடானது என காட்டம். இருக்கின்ற திட்டங்களையே பராமரிக்க இயலாத திராணியற்ற அரசாக திமுக அரசு விளங்குகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். அன்புமணி தன்னை நெஞ்சிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்திவிட்டதாக மனம் உடைந்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ். சில்லறை பசங்களை வைத்துக் கொண்டு தன்னை தினமும் காயப்படுத்துவதாக பொதுக்குழு மேடையில் ராமதாஸ் கண்ணீர். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா ஆனந்திடம் 8 மணி நேரம் கிடுக்கப்பட்டு விசாரணை. நாளையும் விசாரணை தொடரும் என தகவல். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க நீக்க அரசு அதிகாரம் தரும் வகையில் மசோதா நிறைவேற்றம். 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த மசோதாவை திருப்பி அனுப்பினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முப்படைகளின் வலிமையை அதிகரிப்பதற்காக இந்திய ராணுவத்திற்கு ரூபாய் 79,000 கோடி மதிப்பிலான ஆயுத கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. ஜம்மு காஷ்மீரின் அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் எல்லை பாதுகாப்பு படையினருக்கு புதிய சீருடை. அதிக குளிரையும் தாங்கும் வகையில் சீருடை தயாரிப்பு. போக்சோ வழக்கை முறையாக விசாரிக்காததால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. இழப்பீடு தொகை 9 லட்சத்தை சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் காவலரிடம் வசூலிக்க நீதிமன்றம் உத்தரவு. கரூரைச் சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரிடம் 10 லட்சம் ரூபாய் பணம், BMW கார், தங்க நகை பெற்று மோசடி. கொலை மிரட்டல் விடுப்பதாக சீரியல் நடிகை ராணி, அவரது கணவர் உள்பட 3 பேர் மீது கரூர் போலீசார் வழக்கு பதிவு.
நெல்லை மாவட்டம் நம்பியாற்றங்கரையில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டிய லாரி சிறைபிடிப்பு. நள்ளிரவில் வந்து கொட்டிச் செல்லும் லாரிகளை மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் கண்டு கொள்வதில்லை என மக்கள் கொந்தளிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சாலை விபத்தில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழப்பு. விலை உயர்ந்த பைக்கில் கல்லூரி முடிந்து திரும்பும்போது டிப்பர் லாரியில் மோதி பலியான சோகம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நடந்த சாலை விபத்தில் இந்திய இளம் பெண்கள் 2 பேர் பலி. தெலுங்கானாவைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் படிக்கச் சென்ற நிலையில் உயிரிழந்த பரிதாபம். இந்திய கிரிக்கெட்டின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரை நீக்க முடிவா? பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா பதில்.